நேரத்திலே அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இடம் உஹது போர் நடைபெற்ற இடம். உஹது மலையை தான் நம்ம பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 2ஆம் ஆண்டு பத்ர் போர் நடைபெற்றது. அந்த பத்ர் போர்க்களத்திலே குஃபார்களுடைய இழப்பு அதிகமாக இருந்ததன் காரணமாக திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு போர் புரிய வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று கூடிதான் உஹது போரிலே அவர்கள் வந்தார்கள். பலாயிரக்கணக்கான குஃபார் குறைஷிகள் இங்கே உஹது போருக்கு தயாராகி வந்தார்கள். 3000க்கும் மேற்பட்டோர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 பேர் வந்தார்கள். அதிலே 300 பேர் நயவஞ்சகத்தனம் செய்து திரும்பி விட்டார்கள். மீதி 700 பேர் கொண்ட ஒரு குழுதான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டது. இந்த உஹது போர்க்களத்திலே கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரிலே நின்று தலைமை எடுத்து நடத்தும் பொழுது அவர்களும் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற செய்தியை பரப்பப்பட்டது. அதனால் சஹாபாக்களுடைய சில நேரம் மனதிலே கவலைகள் ஏற்பட்டன. மிக வெற்றி பெறுவதை போல் இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இந்த போர் நடைபெற்றது, இழப்பு ஏற்படுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது மலையினுடைய ஒரு பகுதியிலே 50 பேர் கொண்ட ஒரு குழு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்தி வைத்தார்கள். அந்த 50 பேர் கொண்ட குழு இருக்கிறது அம்பு எய்வதில் ரொம்பவும் திறமை பெற்றவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய நசியத்தை அவர்களுக்கு சொன்னார்கள். அந்த இடத்தை நாம் இப்ப பார்க்க இருக்கின்றோம். இந்த மலையினுடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் இந்த மலையினுடைய பகுதியிலிருந்து நீங்கள் இறங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்ன? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமையில் வைத்து சொன்னார்கள், வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் என்னுடைய அனுமதி வேண்ட வரை நீங்கள் இந்த மலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள். சொல்லி அனுப்பிய அந்த கூட்டம் மேலே நின்று கொண்டிருந்தார்கள். கீழே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மக்கள் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். வீழ்த்தப்பட்டு விட்டால் கனிமத் பொருள் கிடைக்கும். அந்த போரில் கலந்து கொண்டவர்களுக்கு பொருள் கிடைக்கின்ற பொழுது எடுத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு இருந்ததால் பெண்கள் முதற்கொண்டு அந்த போர்க்களத்திலே கனிமத் பொருள் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். மேலே இருந்து பார்க்கக்கூடிய தோழர்கள் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது போல் தெரியுது, எல்லாருக்கும் கனிமத் பொருள் எடுக்கிறாங்க, எனவே நாம் இறங்கி சென்று விடலாம் என்று கூறுகின்றார்கள். அப்போது சில தோழர் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க, வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் இதை விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்ன பொழுதும் கூட கேட்காமல் சிலர் அங்கிருந்து இறங்க ஆரம்பித்த உடனே பின்னால் நின்று கொண்டிருந்த கூட்டம் அவர்களை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் மிகப்பெரிய ஒரு இழப்பாக, குறிப்பாக ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற வீரமிக்க நபி தோழர்கள் எல்லாம் இங்கே வீழ்த்தப்பட்டார்கள். கடுமையான சேதத்திற்குள் ஆளாக்கப்பட்டார்கள். சில சஹாபாக்களுடைய அடையாளங்கள் தெரியாத அளவிற்கு ஆக்கப்பட்டது. குறிப்பாக ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இங்கேதான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் திருமணமான நேரத்தில் மனைவியோடு இருந்த நேரத்தில் அதிலிருந்து விட்டு விலகி வந்து போரில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். வானவர்கள் அவர்களை குறிப்பாட்டிய செய்தியெல்லாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அவ்வளவு துயரம் நடைந்த இடம்தான் உஹது மலை என்பது சாதாரணமாக நினைக்க முடியாது. இந்த சாதாரண மலையை நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த இடத்தில் தான் போர் நடைபெற்று கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் ஷுஹதாக்கள் இங்கே அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடைய பல் உடைக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்ற அளவிற்கு மக்கள் மத்தியிலே அதனை செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தார்கள், பலகீனப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை பலகீனப்படுத்துவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பிவிட்டார்கள். குறிப்பாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய மக்காவின் செல்வந்தராக இருந்தார்கள். இளம் வயதிலே வீரமிக்கவர்களாக இருந்தார்கள். மார்க்க அழைப்பாளர்களாக இருந்தார்கள். அந்த சஹாபியம் இங்கேதான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். செல்வாக்கு மிக்க அந்த நபி தோழர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அவர்களை கஃனிடுவதற்கு ஒரே ஒரு துணிதான் இருந்தது. எந்த அளவிற்கு என்றால் நபி தோழர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா செல்வமிக்க அந்த தோழருடைய உடலை மூடுவதற்கு ஒரு துணிதான். தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. இப்படி ஒரு நிலையில் அந்த
நபி தோழர் இங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவருடைய தலையை நீங்கள் முழுமையாக மூடுங்கள். இத்தஹிர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இறந்த இலையினுடைய இலத்தையை வைத்து அவர் கால் மாட்டை மூடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நேரிலே இங்கே அடக்கப்படுகின்ற பொழுது ஒருவருக்கு 3 பேர் கொண்டு ஒரே கபரிலே 2 பேர் 3 பேர் எல்லாம் சேர்த்து அடக்கப்பட்டார்கள். ஒரு கஃன் துணியிலே 2 நபி தோழர்களை அடக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் மிகப்பெரிய வேதனைகளும் கஷ்டங்களும் கொடுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றுதான் இவ்வளவு பெரிய இழப்பிற்கு காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலையில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அறிவுரை செய்தார்கள். நீங்கள் வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் இறக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை மீறியதனுடைய விளைவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இங்கு ஏற்படுத்தியது. இந்த இடங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் அச்சமும் பயமும் ஏற்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளைகளை வழிமுறைகளை நாம் புறக்கணிக்கின்றோம் என்றால், அவர்களுடைய கட்டளைக்கு மீறிவிட்டால் சோதனை வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை நாம் கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பின்பற்றி நடக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை தான் இறங்க வேண்டாம் என்று சொன்னது. அதை அறியாத நீ இறங்கின விளைவு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, போதுமலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மிகவும் நேசித்தார்கள். பல உதாரணங்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் போதுமலையை பெருமையாக பேசுவார்கள். இந்த ஒரு முறை உஹதுமலையிலே உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிற்கின்ற பொழுது இந்த உஹது மலையே ஒரு தினம் ஆடியது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஹது மலையே நில்லு, ஆடிவிடாதே. காரணம், இதிலே 2 ஷஹீதுகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்களை வைத்தும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மரண செய்தியையும் அங்கே அறிவிப்பு செய்கிறார்கள். 2 ஷஹீதுகள் இங்கே நிற்கின்றார்கள், ஒரு சித்திக் இருக்கிறார் என்று உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உஹது மலை அவ்வளவு விசாலமானது, அவ்வளவு பிரியமானது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேசமானது. சில விஷயங்களுடைய நன்மைகளை பற்றி குறிப்பிடும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், யார் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு 2 கீராத்துடைய நன்மை என்றார்கள். 2 கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவிற்கான நன்மை. 2 கீராத் என்று சொன்னால் 2 உஹது மலையுடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள். எவர் ஜனாதா தொழுகையிலே கலந்தும் அவர் அடக்கப்படுகின்றவரை கலந்து கொள்கிறார், அவருக்கு 2 கீராத் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இங்கே வந்திருந்த பொழுது பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய நசீபு. ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் 4 தக்பீர் கொண்ட ஒரு சப்தம் நம்மளை காதில் விளைவித்தது என்று சொன்னால் அது ஜனாசாவுடைய தொழுகை தான். மக்காவில் நடைபெற்றது, மதீனாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு அவுகாத்திலும் ஒவ்வொரு சலாவிலும் ஜனாசாக்கள் வந்து குமிந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், மரணம் என்பது நம்மை விடாது, மரணம் நம்மை விட்டு வைக்காது. மரணம் என்ற பிடி எல்லாருக்கும் இருக்கிறது. நிச்சயம் ஒரு நாள் மௌத் வரும். அல்லாஹ்வுடைய அறிவிப்பு, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அடைந்தே தீரும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கோட்டைக்குள் அடங்கி மிகப்பெரிய பாதுகாப்போடு இருந்தாலும் மரணம் உங்களை விடாது, மரணம் உங்களை வந்து அடையும் என்று நம்மை தாயுடைய கருவறையிலிருந்து வைத்து பாதுகாத்து வெளியாக்கிய அந்த இறைவனுடைய அறிவிப்பு எல்லார் காதுகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மரணம் நிச்சயம் வரும். அந்த மரணத்திற்கு பின்னால் மரண பிடியும் கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் வேதனையில் கிடந்தார்கள், கதறினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கஷ்டமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 மடங்கான வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதரை கஷ்டத்தின் வேதனையில் புரண்டு எடுத்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் மகளாராகிய கதறிய பொழுது, அழாத பாத்திமா, என்னுடைய வேதனை முடிந்துவிடும், பிறகு அல்லாஹ் என்னை வேதனை செய்ய மாட்டான், மறுபடி வேதனை கிடையாது என்று சொன்னார்களே. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, மரண பிடி என்பது எல்லோருக்கும் உண்டு. சக்கராத் குல்லி சக்கராத்தின், ஒவ்வொரு அடியார்களுக்கும் மரண நேரத்தில் ஒரு பிடி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த மரண பிடி நமக்கு எல்லோருக்கும் உண்டு. எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த கோணத்தில், எந்த விதத்தில் என்று நமக்கு தெரியாது. இந்த பயணம் நிச்சயம் நம்முடைய இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த உஹது மலையுடைய பார்வையும் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பாடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இறை நேசத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இறை மஹப்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இறுதி தூதருடைய போதனையை நாம் பின்பற்றி நடப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நம்ம